சார் சம்மர் ஸ்டார்ட் ஆச்சு. சம்மருக்கு என்ன மாதிரி டிசீஸ் வர வாய்ப்பு இருக்கு சார்? இதனால வெப்ப ரிலேட்டடே நிறைய ப்ராப்ளம் வரும். இப்போ எக்ஸாம்பிள் சூடு அதிகமாகும் போது 4 விதமான டேர்ம் சொல்கிறாங்க. ஹீட் கிராம்ப்ஸ்னு ஒன்று இருக்குது, ஹீட் சின்கோப்னு ஒன்று இருக்குது, ஹீட் எக்ஸாஷன் ஒன்று இருக்குது, ஹீட் ஸ்ட்ரோக்னு ஒன்று இருக்குது அப்படின்ட்டு ஒரு 4 விதமான டிசீஸ் நம்ம போட முடியும். ரொம்ப டேஞ்சரான இதில் விஷயம் என்ன அப்படின்னா ஹீட் ஸ்ட்ரோக். அந்த ஹீட் ஸ்ட்ரோக்னால தான் பல பேர் மரணம் அடைகிறாங்க. இப்போ அந்த தலைவலி வாந்தி எல்லாமே இந்த ஒரு ஹீட் எக்ஸாஷன் இல்லை ஹீட் சின்கோப்போட அறிகுறியாக இருக்கலாமே. இந்த சூடுனால வெப்பத்தினால அறிகுறியாக அதுக்கு ட்ரீட்மெண்ட்டே நம்ம ரீஹைட்ரேஷன் பண்ணணும், சால்ட் எல்லாம் நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும், ஐவி ஃப்ளூயிட்ஸ் போடணும் அப்படின்றதெல்லாம் யார் பார்ப்பா? அப்போ இதனால் எப்போ போய் டாக்டர் பார்க்கணும்னா கண்டிப்பாக ஒரு நாள் 2 நாளைக்கு மேலே அறிகுறி இருக்கா நீங்கள் வச்சுக்காதீங்கன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சின்ன குழந்தைலாம் ஹீட் தாங்காம நிறைய ப்ராப்ளம்ஸ் வருது சார். ஸோ இதை எப்படி ட்ரீட் பண்ணணும் சார்? இல்லை, கண்டிப்பாக இந்த குழந்தைங்களும் மற்றும் ரொம்ப வயதானவர்கள் தான் இதில் ரொம்ப அதிகமாக பாதிக்கப்படுவாங்க. ஏன் அப்படின்னா குழந்தைங்க அப்போ தான் மூளை வளர்ச்சி ஆகிட்டு இருக்க வர ஒரு தருணம். அதனால் அந்த டெம்பரேச்சர் குருன்னு சொல்லக்கூடிய அந்த ஹைப்போதாலமஸ்லாம் சரியாக ரெகுலேட் ஆகாது. அதனால ஈஸியாகவே குழந்தைங்களுக்கு பாடி ஹீட் ரொம்ப அதிகமாகி உடனே இந்த ஹீட் ஸ்ட்ரோக் மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ் வரலாம். அதனால ரொம்ப டேஞ்சர் தான். எந்த மாதிரியான ஃபுட்ஸை எடுத்துக்கலாம் அண்ட் எந்த மாதிரியான ஃபுட்ஸை அவாய்ட் பண்றது நல்லது சார்? இந்த மீட்டு இந்த மாதிரி நான்வெஜ்லாம் ஈஸியாக கெட்டு போக வாய்ப்பு இருக்குன்றதுனால அந்த மாதிரி விஷயங்களை வெளியே கொஞ்சம் தவிர்த்துக்கிறது நல்லது. இல்லை ரொம்ப ஸ்டாண்டர்டாக கரெக்டாக ஃபாலோ பண்ணுற ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்றது ரொம்ப நல்லது. இதெல்லாம் நம்ம ஃபுட்டில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்க்க வேண்டியது. சார் சம்மர் ஸ்டார்ட் ஆச்சு. சம்மருக்கு என்ன மாதிரி டிசீஸ் வர வாய்ப்பு இருக்கு சார்? கண்டிப்பாக சம்மர் சூடு வெப்பநிலை ரொம்ப அதிகமாகிட்டே போகுது. ஸோ கண்டிப்பாக வருஷம் வருஷம் குளோபல் வார்மிங் அதிகமாகிட்டே இருக்குது. அதனால் வருஷம் வருஷம் ஹீட் ரொம்ப அதிகமாகுது, சூடு ரொம்ப அதிகமாகுது, வெப்பம் ரொம்ப அதிகமாகுது, எப்படி வேணால் சொல்லலாம். இதனால் வெப்ப ரிலேட்டடே நிறைய ப்ராப்ளம் வரும். இப்போ எக்ஸாம்பிள் சூடு அதிகமாகும் போது 4 விதமான டேர்ம் சொல்கிறாங்க. ஹீட் கிராம்ப்ஸ்னு ஒன்று இருக்குது, ஹீட் சின்கோப்னு ஒன்று இருக்குது, ஹீட் எக்ஸாஷன் ஒன்று இருக்குது, ஹீட் ஸ்ட்ரோக்னு ஒன்று இருக்குது அப்படின்ட்டு ஒரு 4 விதமான டிசீஸ் நம்ம போட முடியும். இப்போ ஹீட் கிராம்ப்ன்றது என்னென்னா அந்த நீர் சக்தியெல்லாம் குறையிறதுனால டீஹைட்ரேஷனால் ஒருத்தவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஈவினிங் நைட் டைம்லலாம் ரொம்ப கை கால்லாம் வலிக்கிறது, இழுக்கிற மாதிரி இருக்கிறது ஹீட் கிராம்ப்ஸ். ஹீட் சின்கோப்ன்றது என்ன அப்படின்னா அந்த வெயில்னால் வேசோ டைலிட்ரேஷனால் ஒரு மயக்கம், ஒரு டக்குண்டு தலை சுத்தல் வர்றது ஹீட் சின்கோப்னு சொல்லுவோம். ஹீட் எக்ஸாஷன்ன்றது என்ன அப்படின்னா ஒரு எரிச்சல், இரிட்டேபிலிட்டி, அந்த சால்ட் இம்பேலன்ஸ் ஆகிறதுனால கண்டபடி எரிஞ்சு விழுறது, கத்துறது, இந்த மாதிரி இருக்கிறது ஹீட் எக்ஸாஷன் சொல்லுவோம். ரொம்ப டேஞ்சரான இதில் விஷயம் என்ன அப்படின்னா ஹீட் ஸ்ட்ரோக். அந்த ஹீட் ஸ்ட்ரோக்னால தான் பல பேர் மரணம் அடைகிறாங்க. இப்போ இந்த விமான சாகசம் கூட மெரினாவில் நடந்தது சமீபமாக. அதிலே பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 பேர் ஹீட் ஸ்ட்ரோக்னால இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அரசாங்கம் சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த சூடு டைரெக்டாக இந்த இடத்துல பட்டுக்கிட்டே இருக்கும் போது நம்ம பாடியோட பேசல் தெர்மோஸ்டாட், அதாவது டெம்பரேச்சர் குருன்னு சொல்லக்கூடிய ஹைப்போதாலமஸ் செயலிழக்கிறாரு. அதனால் டெம்பரேச்சர்ஸ் ஸ்டெப்பாக இன்க்ரீஸ் ஆகி பாடி டெம்பரேச்சர் நார்மலாக சராசரியாக ஒரு 37-38 டிகிரி இருக்க வேண்டியது 40, 41, 42 டிகிரி ஏறும் போது பாடி அந்த சூடில் செயலிழக்குது. திடீர்னு இருதயம் நின்று போயிடுது, திடீர்னு பிரெயின் டெட் ஆகிடுது, திடீர்னு கிட்னி ஃபெயிலியர் ஆகுது. இது பேர் தான் ஹீட் ஸ்ட்ரோக்குன்னு சொல்லுவோம். ஸோ இந்த 4 விதமான டிசீஸ், ஹீட் சின்கோப், ஹீட் எக்ஸாஷன், ஹீட் ஸ்ட்ரோக், ஹீட் கிராம்ப், இந்த 4 விதமான டிசீஸும் நம்ம அதிகமாக பார்க்கலாம். அதில் அதிகமாக ஹீட் ஸ்ட்ரோக்குன்றது ரொம்ப ரொம்ப டேஞ்சர். இது ஒரு பக்கம் இருக்க. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா சிம்பிள் டீஹைட்ரேஷன், அதாவது நீர் சத்து குறைவால் லோ பிபிக்கு போகிறது, லோ டைப் ஆஃப் சால்ட்டுக்கு போகிறது, அதே மாதிரி யூரின் ரொம்ப கெட்டியாக போகிறதுனால இந்த கிட்னியில் கற்கள் வர்றது, இந்த மாதிரி பிரச்சனைங்க ஒரு சைடு போயிட்டுருக்கும். இன்னொரு பிரச்சனை கண்டிப்பாக இந்த தோல் ரிலேட்டட் பிரச்சனை. அந்த ஹீட் டைரெக்டாக படும் போது இந்த சன்பர்ன்ஸு, ஆக்னு, வேர்க்குரு, இந்த மாதிரி சொறி, சடங்கு, இந்த அண்டர்வேர் போடுற இடத்துலலாம் ப்ராப்ளம்ஸ், இந்த மாதிரி ப்ராப்ளம் ஒரு சைடில் போயிட்டுருக்கும். அதே மாதிரி கண்ணுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கண்ணு சைடில் ப்ராப்ளம் தனியாக இந்த மெட்ராசைன்னு சொல்லக்கூடிய அந்த வைரல் கன்ஜங்டிவைட்டிஸ், இதெல்லாமே இந்த வெயில் சீசனில் வரும். ப்ளஸ் இந்த ஹேர் ஃபால் ரொம்ப அதிகமாக இருக்கிறது, டேண்ட்ரஃப் இஷ்யூஸ், இதெல்லாம் ரைஸ் ஆகும். ஸோ லிஸ்ட்டு பட்டியல் போட்டுகிட்டே போகலாம். ரொம்ப காமனாக இம்பார்ட்டண்ட்டாக அந்த சூடு ரிலேட்டடாக நம்ம சொல்லணும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த 4 விதமான ஹீட் டிசீஸை நம்ம குறிப்பிடலாம். சம்மர்ல டிசீசஸ் ஏதாவது வர மாதிரி இருந்தா நார்மல் ஃபீவர் மாதிரி எடுத்துக்கலாமா, இல்ல ஃபீவர் வந்துச்சுன்னா எந்த டைம்ல டாக்டர் கிட்ட கொண்டு போய் காட்டலாம் சார்? ஸோ எனிதிங் உங்கள் உடம்பு ஒரு நாள் 2 நாளைக்கு மேலே யூ ஆர் நாட் ஃபீலிங் குட் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் போய் என்னென்னு கன்சல்ட் பண்ணி பார்க்குறது தானே கரெக்டு. நிறைய டைம் என்ன தப்பு பண்ணுறாங்கன்னா எல்லாரும் பக்கத்தில் இருக்க மெடிக்கல் ஷாப் கிட்ட போயிட்டு அவர் டாக்டர் மாதிரி போய் அவரை போய் நீங்கள் பார்க்குறீங்க. எவ்வளோ பேஷண்ட்ஸ் அந்த மாதிரி மெடிக்கல் ஷாப்பில் போய் மாத்திரை வாங்கி சாப்பிட்டு கிட்னி ஃபெயிலியர்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் நம்ம கொஞ்சம் யோசிக்கணும். அதாவது என்னென்னு கரெக்டாக கண்டுபிடிக்காமல் சும்மா ஒரு அறிகுறி சொல்லும் போது நீங்கள் எனக்கு ஒரு வாந்தி வர மாதிரி இருக்குது அப்படின்னா அந்த ஒரு மாதிரி தலைவலிக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த மெடிக்கல் ஷாப்காரர் உங்களுக்கு தலைவலிக்கு ஒரு மாத்திரையும் வாந்திக்கு ஒரு மாத்திரையும் கொடுத்து அமுச்சு விடுவார். ஆனால் அந்த தலைவலி ஏன் வந்திருக்கு, வாந்தி ஏன் வந்திருக்குன்னு சொல்லிட்டு அவர் அதை அனலைஸ் பண்ண மாட்டார், அது டாக்டர் தான் பண்ண முடியும். ஸோ அந்த தலைவலி, வாந்தி எல்லாமே இந்த ஒரு ஹீட் எக்ஸாஷன் இல்லை ஹீட் சின்கோப்போட அறிகுறியாக இருக்கலாமே. இந்த சூடுனால வெப்பத்தினால அறிகுறியாக அதுக்கு ட்ரீட்மெண்ட்டே நம்ம ரீஹைட்ரேஷன் பண்ணணும், சால்ட் எல்லாம் நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும், ஐவி ஃப்ளூயிட்ஸ் போடணும் அப்படின்றதெல்லாம் யார் பார்ப்பா? அப்போ இதனால் எப்போ போய் டாக்டர் பார்க்கணுன்னா கண்டிப்பாக ஒரு நாள் 2 நாளைக்கு மேலே அறிகுறி இருக்கு
அப்படின்னா நீங்கள் வச்சுக்காதீங்கன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. போய் பார்த்துருங்கன்னு. 2வது வந்து அறிகுறி ரொம்ப தீவிரமாக இருக்குது, எக்ஸாம்பிள் ரொம்ப பயங்கரமான ஒரு தலைவலி, ஆள் மயங்கிடுறாங்க, மூச்சு பேச்சு இல்லை அப்படின்னும் போது நீங்கள் அதுக்காக எப்படி வீட்டில் வச்சுட்டு இருக்க முடியும்? கண்டிப்பாக உடனே ஹாஸ்பிட்டல் போய் தான் ஆகணும். ஸோ எவ்வளோ சிம்டம்ஸ் என்ன சிவியாரிட்டியில் இருக்குது அப்படின்னும் போது எனி மைல்டு சிம்டமாக இருந்தாலும் 2-3 நாள் மேலே தொடரும் போது நீங்கள் டாக்டர் போய் பார்க்குறது தான் நல்லது. சின்ன குழந்தைலாம் ஹீட் தாங்காம நிறைய ப்ராப்ளம்ஸ் வருது சார். ஸோ இதை எப்படி ட்ரீட் பண்ணணும் சார்? இல்லை, கண்டிப்பாக இந்த குழந்தைங்களும் மற்றும் ரொம்ப வயதானவர்கள் தான் இதில் ரொம்ப அதிகமாக பாதிக்கப்படுவாங்க. ஏன் அப்படின்னா குழந்தைங்க வந்து அப்போ தான் மூளை வளர்ச்சி ஆகிட்டு இருக்க வர ஒரு தருணம். அதனால் வந்துட்டு அந்த டெம்பரேச்சர் குருன்னு சொல்லக்கூடிய அந்த ஹைப்போதலாமஸ்லாம் சரியாக வந்து ரெகுலேட் ஆகாது. அதனால் ஈஸியாகவே குழந்தைங்களுக்கு பாடி ஹீட் ரொம்ப அதிகமாகி உடனே வந்து இந்த ஹீட் ஸ்ட்ரோக் மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ் வரலாம். அதனால் ரொம்ப டேஞ்சர் தான், அதில் மாற்றுக்கிறதுல. அதேமாதிரி குழந்தைங்களுக்கு நீர் சத்து கொஞ்சம் குறைவு, உடனே வந்து இந்த ஹீட்னால லோ பிபிக்கு போயிருங்க. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வந்து இந்த குழந்தைங்களுக்கு வருது. அப்படின்றதுனால குழந்தைங்க ரொம்ப ஜாகிரதையாக பார்த்துக்கணும். ஸோ குழந்தைங்க பொறுத்த வரைக்கும் நீங்கள் கேட்ட மாதிரி என்ன பண்ணலாம் அப்படின்னா, முடிஞ்ச அளவுக்கு இந்த குழந்தைங்களை நீங்கள் வந்து இந்த வெயில் டைமில் வந்து வெளியே நடக்க வச்சு கூட்டு போகிறது, பரபரன்னு இழுத்து கூட்டு போகிறது, இதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள். 2வது வந்துட்டு இந்த கார்லலாம் குழந்தைய பூட்டி வச்சுட்டு நீங்கள் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போகிறது, இந்த மாதிரி இஷ்யூஸை கண்டிப்பாக நம்ம அவாய்ட் பண்ணணும். இதே மாதிரி இந்த குழந்தைங்களுக்கு பொறுத்த வரைக்கும் வந்து ரீஹைட்ரேஷன், தண்ணி நிறைய குடிப்பாட்டணும். தண்ணி ரிலேட்டட் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸை நிறைய கொடுக்க வேண்டியது இருக்குது. இது ரொம்ப முக்கியம். இதை தாண்டி நீங்கள் சப்போஸ் விளையாட போகிறாங்க இல்லை அந்த மாதிரி ஏதாவதுனா வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு அந்த ஹீட்டை வந்து இல்லாத டைமில் ஈவினிங்லேயோ இல்லை ஏர்லி மார்னிங்கோ விளையாடுற மாதிரி பாருங்கள். சப்போஸ் மதியான டைமில் ஏதாவது அவசரம் வெளியே போனோன்னா கூட வந்துட்டு இந்த கவசங்கள் பயன்படுத்துங்க. இப்போ எக்ஸாம்பிள் வந்துட்டு ஒரு கொடையாக இருக்கட்டும், இல்லைனா ஒரு தொப்பியாக இருக்கட்டும், ஸோ ஒரு கேப்பு, அம்ப்ரெல்லா, அதே மாதிரி சன்ஸ்க்ரீன்ஸு, இதெல்லாம் கொஞ்சம் போட்டோம்னா வந்துட்டு டேரெக்டாக அந்த ஹீட் வந்து உடம்புல படாத மாதிரி இருக்கும். இதை தாண்டி வந்து இந்த க்ளோத்ஸும் கொஞ்சம் லூஸ் ஃபிட்டிங்காக வச்சுக்கிறது நல்லது. எந்த மாதிரியான ஃபுட்ஸை எடுத்துக்கலாம் அண்ட் எந்த மாதிரியான ஃபுட்ஸை அவாய்ட் பண்ணுறது நல்லது சார்? கண்டிப்பாக ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி டைம் அப்போ நம்மளுக்கு நான் சொன்ன டீஹைட்ரேஷன் போகும், உடம்புல இருக்கிற நீர் சத்து ரொம்ப குறையுன்றது தான் மெயின் பிரச்சனை அப்படின்னு சொன்னேன். ஸோ அந்த டீஹைட்ரேஷன் நீர் சத்துன்னும் போது நம்ம மெயின் ட்ரீட்மெண்ட்டே ரீஹைட்ரேஷன், அதாவது தண்ணி நம்ம நிறைய குடிக்கிறது தான் மெயின் ட்ரீட்மெண்ட்டாக இருக்குது. அப்போ எவ்வளோ தண்ணி குடிக்கலாம்னா, நார்மலாக நீங்கள் எவ்வளோ குடிக்கிறீங்களோ அதை தாண்டி எக்ஸ்ட்ரா ஒரு 1 லிட்டர் குடிச்சு வச்சுக்கிறது நல்லது. இது ஒரு டைப்பு. இன்னொரு டைப்பில் வந்து உங்கள் தாகத்துக்கு ஏற்ற மாதிரி குடிச்சிக்கிட்டே இருங்க. உங்களுக்கு வந்து லைட்டாக கூட வாய் வறண்டதுன்னா அளவு பண்ணாதீங்க, எடுத்து தண்ணியை வச்சு குடிச்சிக்கிட்டே இருங்க, ரீஹைட்ரேட் பண்ணிக்கிட்டே இருங்கன்றது ரொம்ப முக்கியம். இந்த ரொம்ப கஷ்டப்படுறவங்க வந்து இந்த ஸ்விக்கி டிரைவர்ஸு, ஜொமேட்டோ டிரைவர்ஸு, இந்த மாதிரி இந்த போலீஸ்மேன், இவங்களாம் யார் ரொம்ப நேரம் நீங்கள் வெயிலில் நிற்கிறீங்களோ கண்டிப்பாக வந்துட்டு ஒரு பக்கத்தில் வந்துட்டு இந்த தண்ணியில் வந்து கொஞ்சம் உப்பு சத்தோ ஒரு குளுக்கோஸ் இதெல்லாம் போட்டு கலக்கி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த சால்ட்டும் சேர்த்து வரும். ஸோ ஹைட்ரேஷன் வித் சால்ட் எல்லாம் சேர்ந்து வரும்போது இன்னும் பெட்டராக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் இப்போ மெயினாக வந்து நிறைய நேச்சுரல் சப்ஸ்டன்சஸை குடிக்க பாருங்கள். இப்போ முடிஞ்ச அளவுக்கு இப்போ நீங்கள் ரோட்டில் போகிறீங்கன்னா ஒரு சைடில் ஒருத்தர் வந்து பெப்சி கோக்குன்னு விற்றுக்கிட்டு இருப்பார், இன்னொரு சைடில் ஒரு பாட்டிமா யாராவது வந்து பார்த்தீங்கன்னா இளநீர் விற்றுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியது அந்த இளநீருக்கு தான். ஏன்னா இளநீரில் வந்து ஒரு நேச்சுரல் சோர்ஸ் ஆஃப் வாட்டர், பொட்டாசியம் சோடியம்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குன்னும் போது இளநீராக இருக்கட்டும், பதநீராக இருக்கட்டும், நுங்காக இருக்கட்டும், தர்பூசியாக இருக்கட்டும், வெள்ளரிக்காவாக இருக்கட்டும், இந்த மாதிரி பொருட்கள், முலாம்பழம், இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல சோர்ஸ் ஆஃப் வாட்டர். அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் தான் நம்ம அதிகமாக கன்சியூம் பண்ணணுமே தவிர எதை நம்ம அதிகமாக எடுக்கக்கூடாதுன்னா, முடிஞ்ச அளவுக்கு இந்த சாஃப்ட் ட்ரிங்க்ஸ்ன்னு சொல்லக்கூடிய நிறைய குளிர்பானங்கள் பல கம்பெனிகள் இருக்குது. ஸோ அந்த மாதிரி சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் அவாய்ட் பண்ணுறது. அதே மாதிரி வந்து ரொம்ப கூலிங்காக தண்ணி குடிக்கும் போது அந்த தேர்ஸ்ட் வந்து நம்மளுக்கு டக்குன்னு குறையும். ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுலாம் நம்ம வந்து பண்ண வேண்டியது இருக்குது. அதேமாதிரி முடிஞ்ச அளவுக்கு அவுட் சைட் ஃபுட்ஸ் வந்து கொஞ்சம் இந்த சீசனில் அவாய்ட் பண்ணணும். ஏன்னா வந்து கண்டிப்பாக அந்த சூடுனால வந்து ஃபுட்லாம் ஈஸியாக கெட்டு போயிடும். ஸோ வீட்டில் நம்ம போது நம்ம அதை பார்த்து செய்வாங்க, டக்குன்னு தூக்கி போட்டுருவாங்க, இல்லைனா ஃப்ரிட்ஜில் பராமரிப்பாங்க. ஆனால் ரெஸ்டாரண்ட் எந்த அளவுக்கு அந்த மாதிரி இருக்கும்னு தெரியாது. இப்போ கூட ஒரு 2 நாள் முன்னாடி ஒரு இன்சிடென்ட் நடந்தது. திருவல்லிக்கேணியில் வந்துட்டு ஒரு ரெஸ்டாரண்ட்டில் ஒரு ஃபேமிலி ரம்தானில் போய் சாப்பிட்ருக்காங்க. எல்லாரும் பார்த்தீங்கன்னா வாந்தி பேதின்னு சொல்லிட்டு இந்த ஃபேமிலியே போயிட்டு ஒரு 30 பேர் 40 பேர் போய் அட்மிட் ஆகிருக்காங்க ஹாஸ்பிட்டலில். சீல் வச்சுருக்காங்க. இது திருவல்லிக்கேணியில் இப்போ நான் சமீபமாக நடந்த சம்பவம். ஸோ இது மாதிரி வந்துட்டு இந்த மீட்டு இந்த மாதிரி நான்வெஜ்லாம் ஈஸியாக கெட்டு போக வாய்ப்பு இருக்குன்றதுனால அந்த மாதிரி விஷயங்களை வெளியே வந்து கொஞ்சம் தவிர்த்துக்கிறது நல்லது. இல்லை ரொம்ப ஸ்டாண்டர்டாக கரெக்டாக ஃபாலோ பண்ணுற ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்றது வந்து ரொம்ப நல்லது. இதெல்லாம் நம்ம ஃபுட்டில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்க்க வேண்டியதாக பார்க்குறேன். சார் சம்மர் டைமில் எல்லாருக்குமே சில டிசீஸ்னால வந்துட்டு அஃபெக்ட் ஆவாங்க. ஸோ இந்த மாதிரியான டிசீஸ் வந்துட்டு எந்த ஏஜ் குரூப்க்கு வரும் சார்? மோஸ்ட்லி வந்துட்டு அடல்ட்ஸுக்கு எந்த மாதிரியான டிசீஸ் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அண்டு பேபிக்கெலாம் எந்த மாதிரியான டிசீஸ் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது சார்? அதான் ஆல்ரெடி நம்ம சொன்னது தான், பெருசாக டிஃப்ரென்ஸ் ஒன்றும் கிடையாது. குழந்தைங்களுக்கு பொறுத்த வரைக்கும் நான் அதை சொன்னேன், அவங்களுக்கு வந்து இந்த ஹீட் ஈஸியாகவே அதிகமாகும்ட்டு. ஸோ அவங்களுக்கு இந்த ஹீட் ஸ்ட்ரோக், ஹீட் சின்கோப் இதெல்லாம் வரலாம். டீஹைட்ரேஷன், லோ பிபிலாம் ஈஸியாக போகலாம். அதேமாதிரி வயதானவர்களுக்கும் இதே ப்ராப்ளம் வரலைன்னா வயதானவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா ஏஜ் ஆகும்போது மூளையில் இருக்கிற அந்த பேசல் தெர்மோஸ்டாட் செயல் இருக்கிறதுனால அவங்களுக்கும் இந்த பிரச்சனைலாம் வரலாம். ஸோ அந்த ஏஜ் டிஃப்ரென்ஸில் இந்த 2 ஏஜ் குரூப்புமே இந்த சூடுனால ரொம்ப தவிர்க்கப்படும். மற்றபடி மிடில் ஏஜ் பொறுத்த வரைக்கும் பெருசாக ப்ராப்ளம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த கிட்னி ஸ்டோன்ஸு, யூரின் ரொம்ப கான்சன்ட்ரேட்டடாக போகிறது, ஸ்கின் பர்ன்ஸு, சொறி சடங்கு, இந்த வேர்க்குரு, இந்த மெட்ராஸை, இதெல்லாம் தான் ரொம்ப காமன் காம்ப்ளிகேஷனாக இருக்கும். ஃபுட் பாய்சனிங் பொறுத்த வரைக்கும் எல்லா ஏஜ் குரூப் பாப்புலேஷனை யாரெல்லாம் அந்த கெட்ட சாப்பாடை சாப்பிட்றீங்களோ எல்லாருக்கும் அதே வயிறு தான் இருக்குது. எல்லாருக்கும் வயிற்றுப்போக்கு அதிகமாக இருக்கும். வயசானவங்களும் குழந்தைங்களும் வயிற்றுப்போக்கு
ஆச்சுன்னா இன்னும் உயிருக்கு ஆபத்து. மிடில் ஏஜாக இருங்க கொஞ்சம் சர்வைவ் ஆவாங்க. ஸோ பேசிக்கலாக எல்லா டிசீஸும் எல்லா ஏஜ் குரூப்லேயும் வரும். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியது இந்த குழந்தைகள் மற்றும் ரொம்ப அடல்ட்டுன்னு தான் நம்ம பார்வையாக இருக்குது. சார் இந்த சம்மர்ல வந்துட்டு தண்ணி இன்டேக் நெறைய பேர் நெறைய எடுத்துக்கிறது இல்ல. ஸோ தண்ணி குடிக்காம இருந்தா எந்த மாதிரியான விளைவுகள் வரும் சார்? பாடியில ஏதாவது பிரச்சனைகள் வருமா? சம்மரில் தண்ணி குடிக்காமல் இருந்தீங்க அப்படின்னா வந்துட்டு அதுக்கு நீங்கள் போயிட்டு இந்த இந்த கோட் லைஃப்னு ஒரு படம் பிருத்விராஜ் நடித்தார். நீங்கள் போய் அந்த படத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இல்லைனா மரியான்னு சொல்லிட்டு நம்ம தனுஷ் சார் நடிச்சிருப்போ போய் பாருங்கள். முடிஞ்சால் தண்ணி குடிக்காமல் நீங்கள் இருந்து பாருங்கள். நீங்கள் வந்து என்ன ஆவீங்கன்னா மேலே போயிடுவீங்க. அவ்வளோதான், வேறு என்ன சொல்கிறது. தண்ணி குடிக்காமல் இருக்கிறது மேலே தான் போய் ஆகணும். ஸோ சம்மரில் தண்ணி குடிக்கலன்னா எப்படி? ஸோ சம்மருன்றதே வந்து ரொம்ப வெப்பநிலை அதிகமாக இருக்குது, உடம்புல நீர் சத்து குறையுதுன்றது தானே சம்மர். அப்போ அதில் தண்ணி தானே மெயின் ட்ரீட்மெண்ட்டு. ஸோ அப்போ ரீஹைட்ரேஷன் ரொம்ப முக்கியம். தண்ணி குடிக்கல அப்படின்னா என்னமோ பிபி குறையும், சால்ட்டு குறையும், மயக்கம் வரும், அப்புறம் அடுத்தடுத்த ஸ்டேஜில் ஆள் இறந்துருவீங்க. அவ்வளோதான். ஸோ தண்ணி வந்து கண்டிப்பாக குடிச்சே ஆகணும். ஃபீட் ஆன் டிமாண்ட். நார்மலோட ஒரு 1.5 லிட்டர் எக்ஸ்ட்ரா குடிக்கணும் தானே நம்ம சொல்லியிருக்கோம். இதை தாண்டி சோடியம், சால்ட்டு, பொட்டாசியம் இதெல்லாம் கொஞ்சம் சேர்ந்து நம்ம ரீஹைட்ரேஷன் சொல்யூஷனை குடித்தோம்னா இன்னும் பெட்ரு. ஸோ அதனால் வந்து தண்ணி தான் சம்மரு அதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமே தவிர தண்ணி குடிக்காமல் இருந்ததுன்னா இந்த மாதிரி விஷயங்கள் தான். ப்ளஸ் கொஞ்சம் கம்மியாக தண்ணி குடிக்கிறவங்களுக்கு நான் சொன்ன மாதிரி இந்த கிட்னி கற்கள், ஸ்கின் இஷ்யூஸு இதெல்லாம் வந்து கொஞ்சம் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சார் சம்மர் டைம்ல மழை வந்துட்டு இருக்கு. அது ஹீட்ட குறைக்கும்னு பார்த்தா இன்னும் அதிகமா தான் ஆகுது. அதனால நெறைய பேருக்கு வயிறு வலி, அப்புறம் நெறைய ஃபீவர் வரக்கூட சான்சஸ் இருக்கு. அத எப்படி பிரிவென்ட் பண்றது சார்? இப்போ வந்து பெருசாக மழை நம்ம எதிர்பார்க்க முடியாது சார். என்னைக்காவது ஒரு நாள் ஒரு மழை பெய்யுது. இன்னைக்கு காலைல கூட தான் இங்கே சென்னையில் லைட்டாக மழை இருந்தது. அதுக்கப்புறம் திருப்பியும் வந்து வெப்பநிலை அதிகமாகிடும். அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைக்ளிக்கல் சேஞ்சில் திடீர்னு ஒரு எப்பயுமே ஒரு 5 நாள் கடும் வெயில் இருந்ததுன்னா அந்த வாட்டர் வேப்பர்லாம் மேலே போயிட்டு அந்த லோக்கல் மேகம் வந்து பார்த்திங்கன்னா அந்த சர்க்கிள்னால கொஞ்சம் ஒரு ஸ்லைடு ஸ்பார்க்கிள் கொடுக்கும். அவ்வளோதானே தவிர உங்களுக்கு ஒரு அடி மழை ஏறி அந்த வெள்ளம் மாதிரி அந்த சீசன் மாதிரிலாம் போகாது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா அன்லெஸ் அண்ட் அன்டில் ஒரு ஏர் கரண்ட் ஏதாவது உருவாயிருக்கு வங்கக்கடலில் அப்படின்றத தாண்டி நம்மளுக்கு பெரிய மழை எதிர்பார்க்க முடியாது. அதனால் மழையை பற்றி இப்போ யோசிக்க வேண்டாம். வெயிலை பற்றி தான் நம்ம ரொம்ப அதிகமாக யோசிக்கணும். இப்போ வந்து இந்த வைரல் ஃபீவரோ இல்லைனா நான் சொல்கிற மாதிரி அந்த இதெல்லாம் வந்து வர்றதுக்கான சான்சஸ் கம்மி. இந்த ஃப்ளூவோ நிமோனியாவோ அதெல்லாம் வரதுக்கு அதெல்லாம் குளிர் சீசனில் தான், மழை சீசனில் தான் அதிகம். இப்போ நம்ம எதிர்பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா ஃபுட் பாய்சனிங் எதிர்பார்க்கலாம். இல்லை வெயிலெல்லாம் சாப்பாடுங்க கெட்டு போகும், தண்ணிங்க கலப்பனம் ஆகும். அதனால் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் அதை தான் நம்ம கேர்ஃபுல்லாக யோசிக்கணும். நெறைய பேர் வெக்கேஷன் லீவ்ல டிராவல் பண்ணுவாங்க சார். ஸோ அந்த டைம்ல வந்துட்டு இந்த சம்மர்ல இருந்து காத்துக்கிறதுக்கு எந்த மாதிரியான பேக்கேஜ்லாம் ரெடி பண்றது பெட்டர் சார்? வெக்கேஷனில் என்ன நம்ம ஆல்ரெடி சொன்னது தானே. ஒன்றும் பெருசாக கேள்வியில் வித்தியாசம் பார்க்கல. கண்டிப்பாக ஹைட்ரேஷன் பண்ணிக்கணுன்றது தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இதை தாண்டி வந்து நீங்கள் க்ளோத்திங்ஸு இதிலெல்லாம் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் காமிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் வந்துட்டு இப்போ நான் போட்டிருக்க மாதிரி கருப்பு கலர் சட்டை போட்டு போகாதீங்க. ஏன்னா ஹீட் வந்து ரொம்ப அதிகமாக அப்சர்வ் ஆகும். ஏன்னா அப்சர்வ் ஆகிறதுனால வந்து பாடி ஹீட் ஏறும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு லைட் கலர் சட்டைஸ் வந்து போட்டு போகிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ரெண்டாவது வந்து லூஸ் ஃபிட்டிங் க்ளோத்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ரொம்ப வந்து டைட் ஃபிட்டிங் இந்த ஜீனு, லெக்கின் இப்படி போடாமல் வந்துட்டு ஒரு வேஷ்டி இந்த மாதிரி போடும்போது இன்னும் நல்லா காற்று ஓட்டம் ரொம்ப அதிகமாக இருக்கும். மூணாவது வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்மளுக்கு வந்து இந்த கிளாத்ஸ்லேயே கூட வந்துட்டு இந்த காட்டன் மாதிரி மெட்டீரியல் இப்படி யூஸ் பண்ணலாம். ஸோ லூஸ் ஃபிட்டிங் கோட்ஸு, அதேமாதிரி காட்டன் மாதிரி மெட்டீரியலு, அதே மாதிரி வந்து கலரில் ஒரு லைட் கலரு இந்த மாதிரிலாம் நம்ம பயன்படுத்தும் போது இன்னும் பெட்டராக இருக்கும். கூடவே வந்து தலைக்கு தொப்பி, சன்ஸ்க்ரீன்ஸு, அதேமாதிரி கண்ணுக்கு கண்ணாடி இதெல்லாம் போட்டிங்கன்னா இன்னும் ப்ரொடெக்ஷன் அதிகமாகும். ப்ளஸ் ஃப்ளூயிட். இதான ஒரு சம்மரோட ஒரு கான்செப்ட்டு. ஸோ இப்படி தானே வந்துட்டு நம்ம இருக்கணும். ஓகேங்களா சார் சம்மர் வந்தாலே இந்த அம்மை அப்படின்றதும் வந்துட்டு ரொம்ப எல்லாருக்கும் அஃபெக்ட் ஆகுற ஒரு விஷயம். ஸோ இந்த வெயில்ல நிறைய பேருக்கு அம்மை போடுறதுக்கு சான்சஸ் இருக்கு. அது எதனால வருது சார்? ஹீட்டுனால வருதா இல்லை வேற ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா? இல்லை, ஒரு வைரஸ் தான். அம்மன்றது ஒரு வைரஸ். அந்த வைரஸ் பேர் சிக்கன் பாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நம்ம எல்லாருக்கும் தெரியும் சிக்கன் பாக்ஸ் ஆமா அப்படின்ட்டு. பாக்ஸ்ன்றது பாக்ஸ் வைரஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ சிக்கன் பாக்ஸ்ன்றது அதோட பேர். பாக்ஸ் வைரஸில் ஒரு குடும்பம். நிறைய விதமான பாக்ஸ் இருக்குது. கவு பாக்ஸ்ன்னு சொல்லிட்டு முன்னாடி இருந்தது. இப்போ வந்து அது வந்து அந்த பெரிய முத்தம்மன் சொல்லுவாங்க, பெரியம்மன் சொல்லுவாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா இப்போ பெரிய அளவில் இல்லை. சிக்கன் பாக்ஸ் மட்டும் வருது. எல்லாருமே அவங்க லைஃப் டைமில் வந்து ஒன்ஸ் ஒரு சிக்கன் பாக்ஸ் வந்து அக்வயர் பண்ணுவாங்க. ஜென்ரலாக வந்துட்டு இந்த டீனேஜ் குரூப்லேயே அது வந்துடும். இந்த யங் ஏஜ் டீனேஜ் குரூப்லேயே வந்துடும். அடல்ட்டில் சிக்கன் பாக்ஸ் வர்றது கொஞ்சம் ரேர். ஏன்னா அந்த ஃபஸ்ட் டைம் வரும்போது அவங்களுக்கு எதிர்ப்பு சத்து நல்லா டெவலப் ஆகிடும். ஸோ செகண்ட் சிக்கன் பாக்ஸ் அட்டாக் பெருசாக வராது. ஆனால் செகண்ட் சிக்கன் பாக்ஸ் அட்டாக் வருதுன்னா அப்போ அவங்க எதிர்ப்பு சத்து ரொம்ப குறவாக இருக்குன்னு அர்த்தம். அப்போ செகண்ட் சிக்கன் பாக்ஸ் அட்டாக் வந்ததுன்னா கொஞ்சம் தீவிரமாக போகிறதுக்கு வாய்ப்பு வந்து இருக்குது. ஸோ இந்த பாக்ஸ் வந்து வரக்கூடாது. பாக்ஸ் வைரஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா வேரிசலா அப்படின்றது தான் இதோட நேம். வேரிசலா ஜாஸ்டர், பாக்ஸ் வைரஸ், ஷிங்கிள்ஸ் இதெல்லாம் சொல்லுவோம். இந்த மாதிரிலாம் அந்த குரூப் ஆஃப் வைரஸஸ் வந்து இருக்குது. இது வரக்கூடாது அப்படின்னும் போது பார்த்திங்கன்னா வந்து நம்ம எதிர்ப்பு சத்து நல்லா இருக்கணும் பேசிக்கலாக ஒன்று. ரெண்டாவது வந்து தண்ணி டீஹைட்ரேஷனுக்கு மெயின் ட்ரீட்மெண்ட்டு சிக்கன் பாக்ஸில் கூட பார்த்திங்கன்னா மாத்திரைலாம் பெருசாக தரமாட்டாங்க. மெயினாக தண்ணி நிறைய குடிங்க, ரெஸ்ட் எடுங்க, காரம் மசாலா சாப்பிடாதீங்க, இந்த மாதிரி தான் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ரீஹைட்ரேட் பண்ணிக்கோங்க. மூணாவது ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் எவ்வளோக்குள்ள முடியுமோ அபண்டண்ட்டாக எடுங்க. இதெல்லாம் தான் நம்ம
நம்ம மெயினாக பண்ண வேண்டிய கான்செப்டாக இருக்குது. சார் இப்போலாம் வந்துட்டு எல்லாருமே ரொம்ப வெயில்ல தான் ஒர்க் பண்றாங்க. ஸோ வெளிய போயிட்டு வந்தாங்கன்னா, டக்குனு வந்துட்டு வீட்ல இருக்க ஃப்ரிட்ஜ ஓப்பன் பண்ணி ஐஸ் வாட்டர் எடுத்து குடிச்சிருவாங்க. ஸோ இந்த மாதிரி சரியான வெயில்ல வெளிய போயிட்டு வந்ததுக்கப்புறம் அந்த ஐஸ் வாட்டர் குடிக்கிறதுனால ஏதாவது ப்ராப்ளம் அக்கர் ஆகறதுக்கு சான்ஸ் இருக்கா சார்? இதில் நல்லது கெட்டது அப்படின்றது ஒன்றும் இல்லை சார். உங்கள் இஷ்டம் குடிக்கலாம். ஆனால் என்ன ஒரு விஷயம்னா, நீங்கள் ஐஸ் வாட்டர் குடிச்சிங்கன்னா தண்ணி அதிகமாக குடிக்க மாட்டீங்க, அவ்வளோதான். இப்போ நீங்கள் ரொம்ப கூலிங்காக குடிச்சிங்க அப்படின்னா இந்த இடத்துலலாம் உடனே வந்துட்டு ஒரு மாதிரி ஃப்ரீஸ் ஆகும், க்ரையோ எஃபெக்ட் மாதிரி ஆகும், உடனே தேர்ஸ்ட் வந்து கம்மியாயிடும். நீங்கள் அப்படியே போதும்னு விட்டுருவீங்க. ஆனால் இதே நார்மல் தண்ணி குடிச்சிங்கன்னா இன்ஃபேக்ட் ஒரு சொம்பு 2 சொம்பு கூட குடிப்பீங்க. ஆனால் நீங்கள் வந்து கூலிங்காக அப்படி குடிச்சிங்கன்னா ஒரு 1/4 சொம்பு கூட குடிக்க மாட்டீங்க. அப்போ அமௌண்ட் ஆஃப் தண்ணி உள்ளே போய் சேர்றது வந்து குறையுது. அப்போ திருப்பி பாடி டீஹைட்ரேஷனுக்கு போகுது. ஸோ அதனால் ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம் என்ன அப்படின்னா வந்துட்டு ரொம்ப கூலிங்காக குடிச்சிங்கன்னா தண்ணி அமௌண்ட்டு குறையுதுன்றதுனால டீஹைட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆகுது. அதனால் நார்மல் தண்ணியில் குடிக்கும் போது இல்லை நார்மல் டெம்பரேச்சர் ஸ்லைட் கூல் டெம்பரேச்சர் குடிக்கும்போது நிறைய தண்ணி குடிக்கலான்றது தான் அதுக்கு வாதமாக இருக்குது. சார் ஆக்சுவலா நேத்து வந்த நியூஸ் நம்ம எல்லாருமே பார்த்திருப்போம். பிலால் கடையில சாப்பிட்ட 55 பேருக்கு உடம்பு முடியலன்ட்டு சொல்லியிருக்காங்க. அண்ட் அவங்களுக்கு வாமிட் அப்படின்றதெல்லாம் வந்திருக்கு. ஸோ ரீசன் என்னவா இருக்கும் சார்? ஆக்சுவலா ரீசன் என்னன்ட்டு இருக்கும் நெறைய பேர் சொல்றாங்கன்னா, ஒண்ணு ஃபுட்டோட குவாலிட்டி நல்லா இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. அப்படி இல்லைன்னா ஃபுட்ல வந்துட்டு அதிகப்படியான கெமிக்கல் ஆட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ உங்களோட கருத்து என்ன சார்? கெமிக்கல் வந்து மிக்ஸ் பண்ணுறது எனக்கு தெரிஞ்சு ஒன்றும் கிடையாது. எதுக்கு கெமிக்கல் மிக்ஸ் பண்ண போகிறாங்க? ஸோ அதுனா வந்து விஷமாவா வந்து யாருக்கும் பரிமாறுவாங்க. அதனால் மிக்ஸ் பண்ண வாய்ப்பு கிடையாது. இதெல்லாம் வந்து ஃபுட்டு குவாலிட்டி மெயின்டைன் பண்ணாதது தான் மெயின் ரீசன். ஏன்னா நான் வந்து மாமிசன்றது வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு ஈஸியாக கெட்டு போகும். ஏன்னா அது வந்து ஒரு சதைன்னும் போது அதில் ரத்தம் இருக்கும், அதே மாதிரி செல்ஸ் இருக்கும்னும் போது ஈஸியாக பாக்டீரியல் கண்டாமினேஷன் நடக்கும், கிருமிங்க ஈஸியாக வளரும். இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு நான்வெஜ் அப்படின்னும் போது உடனே வந்து டக்குன்ட்டு கொஞ்ச நாள் வெளியே இருந்ததுன்னா உடனே ஒரு ஸ்மெல் அடிக்குது, கெட்டு போயிடுது அப்படின்னு சொல்கிறோம்ல. ஏன்னா நான்வெஜ்ன்றது மாமிசம். ஸோ அதனால் டக்குன்னு கெட்டு போகும். ஸோ அந்த மாதிரி கெட்டு போகிறது வந்து வீடுன்னும் போது ஈஸியாக கண்டுபிடிச்சி அதை தூக்கி போட்டுருவாங்க. அதை யூஸ் பண்ண மாட்டாங்க. நல்ல கறி இல்லை, ஸ்மெல்லு வருது கறியில், யூஸ் பண்ண மாட்டாங்க. ஆனால் நீங்கள் இதையே ஒரு ரெஸ்டாரண்ட்டில் எதிர்பார்க்கணுன்றது எந்த அளவுக்கு நம்ம வந்து இது பண்ண முடியும்? பெரிய பெரிய சில இதுலேயே எல்லாம் பார்த்துருக்கோம், நிறைய வீடியோ பார்க்குறோம். ஒரு சில இந்த ஃப்ரைடு சிக்கன் கடையெல்லாம் ஓப்பன் பண்ணி காமிக்கிறாங்க, புழு இருக்குன்றாங்க, இந்த மாதிரிலாம் இருக்குது. அப்போ அதே மாதிரி இந்த இடத்துலையும் வந்துட்டு ஒரு கண்டாமினேஷன் நடந்திருக்குன்றது தான் நம்ம வந்து பார்க்க முடியும். ஸோ ஒரு கெட்டுப்போன கறி இல்லைனா வந்து ப்ராசஸ் கரெக்டாக பண்ணாத ஒரு கறி, ரொம்ப நாள் வெளியே இருந்த ஒரு கறி எப்படி வேணால் இருக்கலாம். அது வந்துட்டு அவங்க வந்து தூக்கி போடாமல் அதையே சமைச்சு எதுக்கு ஒரு லாப நோக்கத்துக்காக சமைச்சு அவங்க கொடுத்துருப்பாங்க. கொடுத்ததுனால இவங்க சாப்பிட்டு வந்த வினைன்னு தான் நான் பார்க்குறேன்.